Hi everyone. ஸோ நம்ம இன்றைக்கி லெசன் 7ல் எக்ஸசைஸ் 7.2ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலிண்டர் கிளாஸ் அவனே டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சிலிண்டர் ஓகேவா வித் டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஆஸ் வாட்டர் டு ஹைட் 9 சென்டிமீட்டர் as small cylindrical metal of radius 5 சென்டிமீட்டர் and height 4 சென்டிமீட்டர்ஸ் இம்மர்ஸ்டு கம்ப்ளீட்லி ஓகேவா. அது ஃபுல்லாகவே என்னவா இருக்குது, ஃபில் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் இருக்குது. வாங்க டயக்ராம் போட்டு பார்த்துடலாம். ஸோ என்ன இருக்குன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ்னு எடுத்துக்கலாமா. இந்த கிளாஸில் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட டயாமீட்டர் ஆக்சுவலாக தேர் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா டயாமீட்டர் பார்த்துக்கு 20 தென் ஓகே 20 சென்டிமீட்டர் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இதில் கண்டிப்பாக வாட்டர் இருக்குது. ஓகே அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த வாட்டர் இருக்கிறதோடைய ஹைட்டு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்களேன். ஓகே 9 ஹேஸ் வாட்டர் டு a height ஆஃப் 9 சென்டிமீட்டர். ஹைட் இதோட ஹைட் எதுனா 9 சென்டிமீட்டர். வாட்டரோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க தவிர இதோட ஆக்சுவலான ஹைட்டு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸ்மால் சிலிண்டர் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்மால் சிலிண்டரை ஆட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு குட்டி டம்ளர். ஓகேங்களா. இந்த குட்டி டம்ளரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இதில் திருப்பி டிப் பண்ணுறாங்க. இதோடைய ரேடியஸ் இவங்க டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளே டிப் பண்ணுறதால கண்டிப்பாக இந்த வாட்டரோட ஹைட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த இன்க்ரீஸ் ஆன ஹைட் என்ன ஆக்சுவலாக அதுதான் கொஸ்டின். நல்லா பாருங்களேன். ஒரு டயக்ராம் தட் மீன்ஸ் ஒரு கிளாஸுக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க இன்னொரு கிளாஸுக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் போடுறாங்க. அப்போது கண்டிப்பாக ரெண்டுத்தோட வால்யூமே வந்து எனக்கு இங்கே எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். ஒரு பவுலுக்குள்ளே இன்னொரு பவுல் போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ரெண்டுத்தோட வால்யூமும் சேமாக. தட் மீன்ஸ் ஆக்சுவலாக இங்கே V1ஓட வேல்யூ V2 விட பெருசாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுது அந்த பெரிய டம்ளருக்குள்ளே இந்த சின்ன டம்ளரால் ஃபுல்லாகவே போயிட முடியுது. ஓகேங்களா. இப்போ இந்த சின்ன டம்ளர் இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் ஓகே இங்கே எனக்கு என்னவாக இருந்துச்சுன்னா 9 சென்டிமீட்டர் இருந்திருக்கும். இந்த வாட்டர் போட்டதால் கண்டிப்பாக இதோடைய இந்த கிளாஸை போட்டதால் கண்டிப்பாக இதோட ஹைட் என்னவாக போகுதுன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்க்ரீஸ் ஆன ஹைட் என்ன ஆக்சுவலாக அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ டேரெக்டாக சம் போட்டுடலாம். ரெண்டுத்தோட V1மே நம்ம ஈக்குவல் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்போது சிலிண்டருடைய வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ V எடுத்துக்கலாமா. ஃபார்முலா என்னன்னா πr²h. இதில் வந்து நமக்கு ரெண்டு வியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஃபோர் ஸோ என்ன பண்ணோன்னா V1 is equal to V2. ஸோ இது என்ன பண்ணிக்கிறோன்னா வால்யூம் ஆஃப் ஜென்ரல் ஃபஸ்ட்டு கொடுத்த சிலிண்டராக எடுத்துக்கலாம். ஸோ πr²h. இங்கே என்னவாக இருக்கும்னா நம்ம செகண்ட் போட்டுரும் பார்த்தீங்களா இந்த குட்டி டம்ளர் இதோட ஹைட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதோட வேல்யூவில் எழுதிக்கலாமா. இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துட்ருக்காங்க 20 மீட்டர் அப்படின்ட்டு. அப்போ ரேடியஸ் என்ன 20 சென்டிமீட்டர்ன்ட்டு. அப்போ ரேடியஸ் என்ன இருக்குது இதில் பாதி தானே. அப்போ 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஃபைன் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஹைட்டு வந்து இங்கே தெரியாது எனக்கு, பிக்கோட வேல்யூ தெரியாது. பட் என்ன ஸ்மால் சர்க்கிள் இருக்க சிலிண்டர் இருக்குது பார்த்திங்கன்னா இதோட எல்லா வேல்யூமே கொடுத்துட்ருக்காங்க. ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் தென் h இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க இவங்க. ஓகே டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணினா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு சைட்லேயுமே பை இருக்கும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஆறு என்ன கொடுத்துருக்காங்க 10². தட் மீன்ஸ் அப்போ 10 × 10 போட்டுக்கலாமா. இன்ட்டு h தெரியாது வச்சுக்கலாம். இங்கே ஆரோட ஆன்சர் என்னென்னா 5². அதை 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். இன்ட்டு h என்ன 4. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா 2 டைம்ஸ். அப்போ h இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் பிகம்ஸ் டிவைட். ஸோ அப்போ 5 × 5 × 4 டிவைட் பை 10 × 10. இங்கே பாருங்கள் 5 1s are 5 2s are 5 1s are 5 2s are 2 2s are 4 கேன்சல் ஆகிடுமா. ரிமைனிங் என்ன இருக்கும் 1 × 1 × 1. ஸோ டேரெக்டாக ஹெச்சோட ஆன்சர் என்ன 1 சென்டிமீட்டர். இப்போ மீனிங் என்னென்னா வாட்டர் என்ன பண்ணியிருக்கும் கண்டிப்பாக 1 சென்டிமீட்டர் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க இதை தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா. வாட்டர் எந்த அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை தான் ஆக்சுவலாக அவங்க கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் இது என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக 1 சென்டிமீட்டர் எனக்கு வந்து ஏறி இருக்குது. ஓகேங்களா. ஓகே அவ்வளோதான். தேங்க்யூ.